ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாஷாஸ் டைம். இன்றைக்கி நம்ம மாங்காவை வச்சு ரொம்ப சூப்பரான ஒரு டிஷ்ஷை தான் பார்க்க போகிறோம். மாங்காவும் வேர்க்கடலையும் ரெண்டுமே அருமையான ஐட்டம்ங்க. அதை வச்சு என்ன பண்ண போகிறோங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 50 கிராம் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை எடுத்துக்கோங்க. பச்சை வேர்க்கடலையாக இருந்துச்சுன்னா அதை வறுத்து எடுத்துக்கோங்க. இதை நல்லா சுடு தண்ணி, நல்லா சூடாக இருக்கிற தண்ணியை ஊற்றி ஒரு 1 ஹவர் நல்லா ஊற விட்டுருங்க. வேர்க்கடலை நல்லா ஊறி இருக்கணும். அப்போ தான் நமக்கு அரைக்கிறப்போ நல்லா இருக்கும், சாப்பிட்றப்பையும் நல்லா இருக்கும். மாங்காய் ஒரு 150 கிராம் அளவுக்கு மாங்காய் இல்லைன்னு குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி எடுத்து நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் எடுத்துருக்க மாங்காயை பார்த்தா பழம் மாதிரி உங்களுக்கு தெரியும், ஆனால் இல்லைங்க, நல்லா புளிப்பாக இருக்குது. அதனால தான் எடுத்திருக்கேன் நான். இது கூட காரத்துக்கு 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் நான். இது மீடியம் அளவுக்கான காரம் தாங்க. உங்களுக்கு காரம் அதிகமாக வச்சு சாப்பிடுவீங்கன்னா இன்னும் 2 பச்சை மிளகாய் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதில் நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அந்த வேர்க்கடலையும் சேர்த்து தேவையான அளவு உப்பை சேர்த்துக்குங்க. எல்லாம் சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்ல மைய அரைச்சி எடுத்துக்கோங்க. இது கூட நம்ம இப்போ தாளித்து சேர்த்துடலாம். தாளிக்கிறதுக்கு எண்ணெயை காய விட்டு அதில் கடுகு உளுந்த பருப்பு, 2-3 வரமிளகாய், கொஞ்சம் பெருங்காயத்தூள், கொஞ்சம் கருவேப்பிலை, இது எல்லாமே சேர்த்து நல்லா பொரிய விட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம மாங்காய் பச்சடி ரெடி ஆகிருச்சு. இப்போ இந்த எண்ணெய் இதில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது சாதம், சப்பாத்தி எல்லாத்துக்குமே ஏற்ற ஒரு அருமையான சைட் டிஷ். இது ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் ஷாஷாஸ் டைம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கூடவே வர பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.